ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கிமேக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெட்ரோ கேமிங் கன்சோல் வந்து அன்லாக் பண்ணி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி வந்து ஆம்பர்னிக் கம்பெனியோட RG353M அப்படிங்கிற மாடல் ரெட்ரோ கேமிங் கன்சோலை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். நான் இந்த கன்சோலை வந்து 1 இயருக்கு முன்னாடி வாங்கினேன். உங்களுக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக வந்து நான் இதை வந்து ரீபேக் பண்ணியிருக்கேன். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆம்பர்னிக் கம்பெனி வந்து இந்த பாக்ஸை வந்து அவங்க ஷிப் பண்ணுறப்ப இந்த பாக்ஸில் தான் வந்து அவங்க ஷிப் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன மேனுவலில் வந்து உங்களுக்கு டிவைஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, ஹாட் கீஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டு லாங்குவேஜில் வந்து அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதில் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் வந்து USB-C கேபிள். இதில் வந்து டேட்டாவும் பண்ண முடியும், பவரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து டிவைஸ் வந்து ஷிப்பிங்கில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்டு ரப்பர் மாதிரியாக இருக்கக்கூடிய மெட்டீரியலில் வந்து ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் வந்து நான் வந்து அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினேன். ஸோ அலி எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஷிப் பண்ணுறாங்க. நீங்கள் ஆம்பர்னிக் சைட்டில் கூட வந்து இந்த டிவைஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆம்பர்னிக் சைட்டில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் அலி எக்ஸ்பிரஸில் வாங்குறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஷிப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்கும். நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இந்த டிவைஸை வந்து 1 இயருக்கு முன்னாடி நான் வாங்கினப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12,000 ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கினேன். இப்போ இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 7,000லேருந்து ஒரு 10,000க்குள்ளார வந்து நீங்கள் இந்த டிவைஸ் வந்து வாங்க முடியும். டிபெண்ட் ஆன்ஸ் வந்து நீங்கள் என்ன மாடல் கலரை சூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய டிவைஸில் வந்து நீங்கள் வந்து கேம் 16 GB 64 GB 250 GB கார்டில் வந்து கேம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கார்டில் வந்து எந்த கார்டை சூஸ் பண்ணுறீங்க பொறுத்து உங்களுடைய ஃபைனல் ப்ரைஸ் வந்து மாறும். இது வந்து 2 கலரில் வந்து அவங்க ஷிப் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து டீப் பர்பிள் கலர். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து டீப் பர்பிள் கலர். இந்த கன்சோலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த கன்சோல் வந்து 3.5 இன்ச்சு LCD ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து 640x480 ரெசல்யூஷன், 4:3 ரேஷியோ, டச் ஸ்க்ரீன். சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ராக்கெட் சிப் RK3566 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4X A53 கோர். ரேம் வந்து 2 GB ரேம் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து 32 GB eMMC ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மைக்ரோ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து 3500 மைக்ரோ ஆம்பியர். கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.4 5 GHz வைஃபை இருக்குது. ப்ளூடூத் வந்து 4.2 இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு 11 இருக்குது, ப்ளஸ் வந்து லினக்ஸ் இருக்குது. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா HDMI அவுட் இருக்குது, ஹால் சென்சார் அனலாக் ஸ்டிக்ஸ் இருக்குது. இதில் டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230 கிராம்ஸ் வரும். இப்போ நம்ம இந்த டிவைஸ் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து L1 R1 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஷோல்டர் பட்டன் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து இப்போ R2 வந்து நீங்கள் பாட்டமில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து அந்த டிவைஸோட சைஸை வந்து இது கொஞ்சம் பெருசு பண்ணும். ஸோ அதனால் வந்து சைட் பை சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஸ்டீரியோ அவுட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OTG போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு. அப்புறம் வந்து இதில் HD அவுட்புட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா HD அவுட்புட் நம்ம வந்து எடுத்து நம்ம டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து 720p ரெசல்யூஷனில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் வந்து இதில் பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன், ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 TFT ST மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட லோகோ, ப்ளஸ் வந்து இதோடைய மாடல் நேம், பவர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த ஆம்பர்னிக் RG353M இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு 11, இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆம்பர்னிக்கோட ஸ்டாக் OS கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து பூட் பண்ணி காட்டுறேன். ஜென்ரலாகவே வந்து ஆண்ட்ராய்டில் நீங்கள் எமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எமுலேஷன் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு வந்து நிறைய பவருக்கு வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதனுடைய பேட்டரி வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங்ஸுக்கு போயிடும். ஸோ எமுலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ப்ளே வந்து அதிக நேரம் வந்து கிடைக்காது. சீக்கிரமாக வந்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடும். நம்ம திரும்ப பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு ஃபுல்லாகவே வந்து லோட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து அவங்க நிறைய எமுலேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு டால்ஃபின் எமுலேட்டர் இருக்குது, கேம்பாய் கலர், கேம்பாய் அட்வான்ஸுக்கான எமுலேட்டர் இருக்குது, N64 எமுலேட்டர் இருக்குது, நியோ ஜியோ, நெஸ், பிசி என்ஜின், ரெட்ரோ ஆர்க் இருக்குது, எஸ்னஸோட எமுலேட்டர் இருக்குது. ஸோ இதில் தேவையான எமுலேட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து மூன்லைட்டும் கொடுத்துருக்காங்க. மூன்லைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேமை வந்து கேஷ் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து கிடையாது. கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லாதனால நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வேறு எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் சைலோட் பண்ணி தான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் கேமை வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ப்ளே பண்ண மாட்டேன். ஸோ ஆண்ட்ராய்டில் ப்ளே பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நான் எப்போவுமே வந்து கேம்ஸை வந்து எமுலேட் பண்ணுறப்ப நான் லினக்ஸில் தான் எமுலேட் பண்ணி ப்ளே பண்ணுவேன். நான் உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் பூட் பண்ணி காட்டுறேன். ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இவங்களுடைய ஸ்டாக் OS இருக்குது. ஆனால் ஸ்டாக் OS அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரீகால் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமிங் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த மாடலுக்கான பில்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை வந்து ஆக்சுவலாக வந்து மெமரி கார்டில் வந்து லோட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அந்த மெமரி கார்டை வந்து யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இதில் லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ஸ்லாட்டில் போட்டுக்கிறேன். இன்னொரு கார்டில் வந்து நான் வந்து கேமோட ரோம்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து இன்னொரு ஸ்லாட்டில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரீகால் பாக்ஸு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரீகால் பாக்ஸ் வந்து எமுலேஷன் ஸ்டேஷனை பேஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ரீகால் பாக்ஸ் வந்து நிறையா எமுலேட்டரை வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் இருக்குது, ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, செகா சேட்டன் இருக்குது, ஸ்கம்விஎம் இருக்குது, ஜெனிசிஸோட 32X இருக்குது, செகா சிடி, செகா 1000, சூப்பர் நிண்டெண்டோ, சொலாரஸ், விர்ச்சுவல் பாய் இருக்குது, சின்க்ளேர் இருக்குது, சின்க்ளேரோட அனதர் வெர்ஷன் இருக்குது, போர்ட், கமாண்டட், அமிகா 1200, 600, ஆம்ஸ்டாட், ஆப்பிள், அட்டாரியோட 2600, 5200, 7800, அட்டாரி 500, கோலிகோ விஷன் இருக்குது, ட்ரீம்காஸ்ட், கேம் கியர், கேம் பாய் அட்வான்ஸ், கலர், GX 4000, இன்டெலிவிஷன், ஜாகுவார், லிங்க்ஸ், மாமி, செகா மாஸ்டர் டைவ், ஜெனிசிஸ், MXX2 ப்ளஸ், Nintendo 64, நியோ ஜியோ சிடி, நெஸ் கேம், டர்போ கிராஃபிக்ஸ், போக்கிமான் மினி. ஸோ இவ்வளவு எமுலேட்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரீகால் பாக்ஸு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் கேம் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம
பர்ஷூட் ஃபோர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவோம். இந்த எமுலேட்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரீம் கேஸ்ட்டு, ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து எமுலேட் பண்ண முடியும். ஆனால் செகா சேட்டர்ன் அப்புறம் வந்து நீங்கள் ப்ளேஸ்டேஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேம்ஸுமே வந்து ப்ளே ஆகாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை டியூன் பண்ணணும் ப்ளே பண்ணுறதுக்கு. இதனுடைய சவுண்டும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிளாரிட்டியாகவே லவுடாகவே இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வைக்கல. இது ஒரு 70% சவுண்ட் வச்சுருக்கேன். அதுக்கே நல்லா வந்து சவுண்ட் வெளியே வருது. இதில் வந்து உங்களுக்கு 640 ரெசல்யூஷன் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே வந்து நல்லாவே வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரெட்ரோ கன்சோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 240 பிக்சல் தான் மோஸ்ட் ஆஃப் த கன்சோல் வந்து வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால் இதில் அதோட அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த பர்சூட் ஃபோர்ஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஷூட் பண்ண முடியும். ஒரு வெஹிக்கிள் இன்னொரு வெஹிக்கிள் ஜம்ப் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு நெஸ் கேம் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த கேமிங் கன்சோலு வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு கன்சோல் கூட வந்து மைண்டில் இருந்தது. அது வந்து RG 405M. RG 405Mக்கும் RG 353Mக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் வந்து 405ல வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஸ்க்ரீன். இது வந்து 353ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச் ஸ்க்ரீன். ப்ளஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து 4GB ரேம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2GB ரேம் தான் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் ப்ராசஸர் கூட வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரீம் கேஸ்ட்டு ப்ளே பண்ணுறப்போ, ப்ளேஸ்டேஷன் கேம் ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய கேம் வந்து அதால் ஈஸியாக எமுலேட் பண்ண முடியும். ஆனால் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இதில் என்ன இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து HDMI அவுட் வந்து இதில் இருந்தது. அந்த 405ல வந்து HDMI அவுட் கிடையாது. ஸோ HDMI அவுட் வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா HDMI அவுட்டெல்லாம் வந்து நம்மளால் வந்து இதனுடைய வந்து நம்ம எக்ஸ்டர்னல் டிவைஸில் கனெக்ட் பண்ண முடியும், டிவியில் கனெக்ட் பண்ண முடியும், நீங்கள் மானிட்டர்ஸில் கனெக்ட் பண்ண முடியும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் 405ல வந்து நீங்கள் வெறும் ஹேண்டிலில் மட்டும்தான் வந்து விளாட முடியும். நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி விளாட முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து 553 வந்து சூஸ் பண்ணேன், 405 விட்டுட்டு. ஆனால் வந்து உங்களுக்கு 405ல வந்து கண்டிப்பாக வந்து சில அட்வான்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக இருக்கனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வந்து வியூ பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3.5 இருக்கிறனால வந்து வியூவிங் ஓகே தான். பட் நீங்கள் கொஞ்சம் வந்து பெருசாக ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பிக்சர்ஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம் வந்து 0.5 இன்ச்சஸில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னா, நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே வந்து தெரியும்.
ப்ளஸ் வந்து 2வது பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வந்து காம்பேக்ட்டா இருக்குது. அதனால் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வந்து ஹேண்டு வந்து நீங்க ஹோல்டு பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் கிராம்ப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னுடைய ஹேண்டு பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் சைஸ் ஹேண்டு தான். அந்த ஹேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இத பிடிக்கிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வந்து 405லயும் இருக்கும். ஏன்னா, அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே சைஸ் தான். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ, இந்த நீங்க 353 வாங்குறப்ப நீங்க இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கனால வந்து நீங்க பெருசா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, அது சில ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். நீங்க இந்த இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஆஃபர்ல வந்து செல் ஆயிட்டுருக்கு. இந்த கன்சோல் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ 8000 அந்த மாரி ரேஞ்சில செல் ஆயிட்டுருக்கு. நீங்க வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து நீங்க போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பிரைஸ்ல வந்து நீங்க 7000 அந்த மாரி பிரைஸ்ல கூட நீங்களால வாங்க முடியும். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெட்ரோ கேமிங் கன்சோல் வந்து அண்டர் வந்து 10,000 கூட வாங்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வாங்கலாம். ஸோ ஆம்பர்னிக் வந்து டிவைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டிவைஸ் வந்து எவ்ரி வீக் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்க அண்டர் 10,000க்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிவைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் ஒரே மாரியான சிபியூ, சிப்செட் தான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் மாடல், பிளாஸ்டிக் மாடல், அப்புறம் வெர்டிகல், ஹாரிசான்டல் இந்த மாரி நெறையா டிசைன்ஸில வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு வந்து எது மாடல் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ, நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. டெக்கிமேக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங். உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை கைஸ்.